போட்டு திட்டமாக தண்ணி போட்டு சின்ன தீயில் 5 விசில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் இல்லை பேனில் எண்ணெய் போட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு அதுக்கு வேண்டிய மசாலா பொடி மிளகாத்தூள், தனியா, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு இந்த டபுள் பீன்ஸ் எதுவும் வெந்திருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடுங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தடிந்த பரவாயில்ல போட்டு நல்லா சின்ன தீயில் வச்சு கிளறி கொடுத்துருங்க. இறக்கிறதுக்கு முன்னே கொஞ்சோண்டு மேங்கோ பவுடர், அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லைட் புளிப்பு தரக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் சால்ட் அது போட்டுடுங்க. கடைசியில் அடுப்பு நிறுத்தின பிறகு லைம் ஜூஸ் ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கருவேப்பிலை இருந்தால் அந்த பொடியாக போட்டுடலாம். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது இப்போ சீசனாக இருக்குது, டபுள் பீன்ஸ் அண்ட் பட்டர் பீன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப சுவையாக சாப்பிடுவோம்.